ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ஒரு புதிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் அளித்துள்ளது. நமது பாதுகாப்பு படையினர் துணிச்சலாக செயல்பட்டது ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்படுத்தியது என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா ஒன்றுபட்டு நிற்கிறது. ஒவ்வொரு இந்தியரின் லட்சியமும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதே ஆகும் என்றும் கூறினார். தேனீக்களை பாதுகாப்பது என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமின்றி நமது வேளாண்மை மற்றும் வருங்கால தலைமுறையினரையும் பாதுகாக்கும் விஷயம் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். இந்தியாவில் 10-11 ஆண்டுகளுக்கு முன் ஆண்டுக்கு 75,000 டன் அளவுக்கு தேன் உற்பத்தி நடந்தது. இப்போது 1.25 லட்சம் டன் தேன் உற்பத்தி நடந்து வருகிறது என்றும் சொன்னார். பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர்கள் கூட்டம் நடந்தது. இதில் 20 மாநில முதல்வர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சர்கள் நட்டா, ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஆதரவாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் தேவையற்ற அறிக்கைகளை தவிர்க்க வேண்டும், அநாகரிகமான கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுரை வழங்கினார். 3ஆம் தரப்பினரின் பேச்சை கேட்டு பாகிஸ்தானுடன் போரை நிறுத்தவில்லை, பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்றுதான் போர் நிறுத்த முடிவு செய்யப்பட்டது என்றும் கூறினார். ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி BVR சுப்பிரமணியம் தெரிவித்தார். அமெரிக்கா, சீனா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களில் உள்ளன. நாம் உறுதியாக இருந்தால் அடுத்த 3 ஆண்டுகளில் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறலாம் என்றும் கூறினார். பிரதமர் மோடி தலைமையில் தொலைநோக்கு பார்வையுடன் நாடு கடந்த 11 ஆண்டுகளாக வளர்ச்சி பாதையில் சென்றதன் விளைவாக உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளோம். தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு உணர்த்தியதால் இந்நிலையை எட்டியுள்ளோம் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள் கூட்டம் நடைபெற்றது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்த பிரதமர் மோடிக்கு கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக தேவைக்கானது என்றும் பாரதிய ஜனதா ஜாதி அரசியல் செய்யவில்லை என்றும் கூட்டத்துக்கு பிறகு பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கூறினார். பஹல்காம் தாக்குதலின் போது பயங்கரவாதிகளிடம் மன்றாடுவதற்கு பதிலாக உங்கள் கணவர்களின் உயிரை காப்பாற்ற வீரமங்கை போல் போராடி இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வீரமங்கை போல் உணராமல் போராட்ட உணர்வின்றி கணவர்களை இழந்துள்ளீர்கள் என பாரதிய ஜனதா MP ராம்சந்தர் ஜாங்கிரா கூறியிருந்தார். ராம்சந்தர் ஜாங்கிராவின் சர்ச்சை பேச்சுக்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பொறுப்பற்ற நடத்தை காரணமாக ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியிலிருந்து தனது மூத்த மகன் தேஜ் பிரதாப்பை 6 ஆண்டுகளுக்கு நீக்குவதாக கட்சியின் தலைவரும் பீகார் முன்னாள் முதல்வருமான லாலு பிரசாத் அறிவித்துள்ளார். இனிமேல் அவருக்கு கட்சியிலும் குடும்பத்திலும் எந்த பங்கும் இருக்காது என்றும் கூறியுள்ளார். அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு, அரசுடன் நாட்டின் நலன் கருதி ஒத்துழைப்பது என்பது வேறு. அந்த வகையில்தான் பிரதமர் தலைமையில் நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான FIRகள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆண்டில் பங்கேற்றது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தால் நிதியை பெற்றிருக்கலாம் என தெரிவித்த பழனிசாமி, அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றதாக விமர்சித்தார். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க திமுக அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக நிர்வாகி மீது பெண் கொடுத்த பாலியல் புகார் என்னவானது என்றும் கேள்வி எழுப்பினார். காவல்துறையின் மிருகத்தனமான அத்துமீறல்களும் லாக்அப் மரணங்களும் தான் திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரிக்க காரணம் காவல்துறையை திமுக தன் சொந்த ஏவல் வேலைகளுக்கு பயன்படுத்துவதுதான் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். 1000 கோடி ஊழல் தோண்டி எடுக்கப்பட்டால் தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமர் மோடியை தனியாக சந்தித்துள்ளார் என தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். இந்த சந்திப்பில் உண்மையாகவே இது தொடர்பாக பேசவில்லை என அவரால் மனசாட்சியுடன் கூற முடியுமா?
திமுக பாஜ மறைமுக கூட்டணியை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்டாலினுக்கு முன் வரிசையில் இடம் கொடுத்து போட்டோ எடுத்ததும் உறுதிப்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டங்களில் தமிழக முதல்வர் தொடர்ச்சியாக பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு வகையான அடையாள போராட்டம் என்று திருச்சி விமான நிலையத்தில் விசிக எம்பி திருமாவளவன் கூறினார். தமிழகத்தில் திமுக அரசாங்கம் தொடருமானால் வரும் தலைமுறைகள் நாசமாக போய்விடும். அந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் கலாச்சாரம் தமிழகத்தில் தலைவிரித்தாடுகிறது என்று புதுக்கோட்டை நகருக்கு வந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறினார். நாடு முழுதும் நடந்த யுபிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியில் ஈவேரா பெயருடன் ஜாதி பெயரும் இடம்பெற்றதால் சர்ச்சை கிளம்பி உள்ளது. இந்தியாவில் சுயமரியாதை இயக்கத்தை துவங்கியவர் யார் என்ற கேள்வியில் ஈவேரா பெயருடன் ஜாதி பெயரும் இடம்பெற்று இருந்தது. அது மட்டுமின்றி கவர்னர் ஒரு மசோதாவை எவ்வளவு நாள் வைத்துக் கொள்ளலாம், கோர்ட்டுகளுக்கு கவர்னரை கேள்வி கேட்க அதிகாரம் உள்ளதா என்ற கேள்வியும் கேட்கப்பட்டு இருந்தது. கட்சி என்றால் கொஞ்சம் கோஷ்டி இருக்கதான் செய்யும். இது எல்லா கட்சிகளுக்கும் உண்டு என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கூறினார். பணம், பொதுமக்கள், நேரம் இது மூன்றும் இல்லாமல் கட்சியும் இல்லை, தேர்தலும் இல்லை என்றும் தெரிவித்தார். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதியில் உருவாகக்கூடும். இதனால் இன்று முதல் 30ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ட்ரீ பார்க் என்ற இடத்தில் கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 14 பேர் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது பலத்த காற்று வீசியதில் அங்குள்ள மரம் முறிந்து விழுந்தது. இதில் ஆதிதேவ் என்ற 15 வயது சிறுவன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மரம் விழுந்து சிறுவன் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. நீலகிரி மாவட்டம் ஓவேலி வனச்சரகத்தில் யானை விரட்டும் காவலராக பணியாற்றி வருபவர் ராஜேஷ். இவர் தனது 2 நண்பர்களுடன் ஓவேலி அண்ணாநகர் தருமகிரி சாலை வழியாக கூடலூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலை குறுக்கே ஓடும் பாண்டியார் ஆற்றை கடக்க முயன்றபோது கார் வெள்ளத்தில் சிக்கியது. வெள்ளத்தில் சிக்கி தவித்த 3 பேரும் காரின் மீது ஏறி நின்று உதவி கேட்டு கூச்சலிட்டனர். தகவல் அறிந்து ஸ்பாட்டிற்கு விரைந்த கூடலூர் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி 3 பேரையும் உயிருடன் பத்திரமாக மீட்டனர். கோவை வெள்ளியங்கிரி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பாதுகாப்பு கருதி பக்தர்கள் மலையேற தற்காலிகமாக வனத்துறை தடை விதித்துள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் மலையேற வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த அறிவிப்பு முன்னர் வெள்ளியங்கிரி மலை ஏறியவர்களில் 2 பேர் இன்று உடல்நலக்குறைவால் இறந்துள்ளனர். 7வது மலையில் கௌசல்யா என்ற பெண்ணும் 5வது மலையில் ஒரு ஆண் பக்தரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். கர்நாடகாவில் இதுவரை மொத்தம் 35 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு உள்ளது. ஒயிட்ஃபீல்டு பகுதியைச் சேர்ந்த 85 வயது முதியவர் ஒருவர் கோவிட் பாதித்து தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். பல்வேறு உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருந்ததால் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். பயங்கரவாதிகளின் உதவியோடு முகமது யூனஸ் ஆட்சி நடத்தி வருகிறார். வங்கதேசத்தை அமெரிக்காவுக்கு தாரை பார்த்து விட்டார் என வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் பதவியில் இருக்க முகமது யூனஸுக்கு எந்த தகுதியும் இல்லை. பார்லிமெண்ட் இல்லாமல் அவர் எப்படி சட்டத்தை மாற்ற முடியும்? இது சட்ட விரோதமானது என்றும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நகரங்கள் முழுவதும் 367 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 13 பேர் பலியானார்கள். 12க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். ஒருபுறம் போர்க்கைதிகள் பரிமாற்றம் நடந்து வரும் நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அதிக கனமழை முதல் மிக அதிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பல்வேறு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன.
நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பெய்த கனமழையின் காரணமாக 6 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்த நிலையில் உடனுக்குடன் மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டன. மின்சாரம் தொடர்பான பாதிப்பு இருந்தால் 9478794987 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்க வேண்டும். அவசர கால உதவிக்கு 1077 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் மற்றும் மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் மழை தொடர்வதால் படகு சவாரி உட்பட நீர்நிலை சுற்றுலாவுக்கு மாவட்ட நிர்வாகம் மே 27ஆம் தேதி வரை தடை விதித்துள்ளது. டெல்லியில் நேற்று பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக மிண்டோ சாலை, குமாயூன் சாலை மற்றும் சாஸ்திரி பவன் உள்ளிட்ட பல பகுதிகள் நீரில் மூழ்கின. கடுமையான வானிலை காரணமாக இண்டிகோ, ஏர் இண்டியா மற்றும் ஸ்பைஸ் ஜெட் விமான சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டது. மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. டெல்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் புழுதி புயலை தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அதோடு மணிக்கு 60 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசும் என்றும் இந்திய வானிலை மையம் கணித்திருந்தது. இந்நிலையில் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் பாதிக்கப்பட்டது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கர்நாடகாவில் 3 நாட்களுக்கும் கேரளாவிற்கு 2 நாட்களுக்கும் அதி கனமழை முன்னெச்சரிக்கை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் தமிழில் பேசினார். சரியாக மதியம் 2:42 மணிக்கு துவங்கிய முதல்வரின் உரை 7 நிமிடங்களுக்கு நீடித்தது. பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. இதற்கு கவர்னருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணம் என அரசியல் வட்டாரங்கள் கூறின. ஆனால் முதல்வர் வழக்கமாகவே டெல்லி செல்வதை தவிர்ப்பார். அதனாலேயே நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லை. பாஜக தலைமையுடன் முதல்வருக்கு சுமூக உறவு உள்ளது என ஆளுங்கட்சி தரப்பு விளக்கமளித்தது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் வானப்பட்டறை மைதானத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் நடந்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு பேசும்போது, வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்று கூறினார். முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மோடி வந்தால் கருப்பு பலூன் பறக்கவிட்டார். ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை குடை பிடித்து வருகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விமர்சித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் குடிநீர் கழிப்பறை வசதி கோரி காங்கிரஸ் சார்பில் நடைபயண பிரச்சாரம் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் நலத்திட்டங்களை செயல்படுத்தியது யார் ஆட்சியில் என்பது குறித்து முதல்வர் ரங்கசாமியுடன் பொது மேடையில் விவாதிக்க தயார் என சவால் விடுத்தார். கோவை சிங்காநல்லூர் பகுதியில் நடந்த இபிஎஸ் டிராபி சிவகங்கை சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பரிசுகளை வழங்கியதுடன் பாராட்டுக்களை தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களுடன் கிரிக்கெட் விளையாடி இளைஞர்களை உற்சாகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கி சிறப்பித்தார். சென்னை கொடுங்கையூரில் சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற குப்பை ஏரி உலை திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்திருப்பது கண்டனத்துக்கு உரியது. அந்த திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து வரும் வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பான வழக்கில் முஸ்லிம்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஒருவேளை தீர்ப்பு எதிராக அமைந்தால் ஜனநாயக உரிமைகளை மீட்க போராடுவோம் என்று தமிழக தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அல் அமீன் திருச்சியில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின் கூறினார். சிவகாசி அருகே அம்மாப்பட்டியில் தங்கப்பாண்டி என்பவரின் பட்டாசு ஆலையில் இன்று காலை வெடிவிபத்து ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொழிலாளர்கள் யாரும் வேலை செய்யவில்லை. தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைத்து விசாரிக்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குற்றாலம் மெயினருவி மற்றும் 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் வழக்கத்துக்கு முன்பாக தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. முல்லை பெரியாறு, வைகை அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் அடுத்த மாதம் வைகை அணையில் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்க அதிக வாய்ப்புள்ளது என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். மதகுகளை இயக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து வருகின்றனர்.
தமிழக அரசின் தலைமை காஜி சலாகுதீன் முகமது அய்யூப் வயோதிகம் காரணமாக தனது 84வது வயதில் நேற்று காலமானார். முதல்வர் ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மிஸ் பாண்டிச்சேரி அழகி போட்டி நடத்தப்பட்டது. 3 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்வு நடைபெற்றது. இறுதியாக மிஸ் பாண்டிச்சேரி பட்டத்தினை திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரித்திஷ் வந்தனா தட்டிச் சென்றார். வங்கதேசமுடனான தரைவழி சரக்கு போக்குவரத்து தடை காரணமாக இந்திய சந்தையில் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு ஆர்டர்கள் அதிகரிக்க துவங்கியுள்ளது. இதனால் 1000 கோடி ரூபாய் வர்த்தக வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆர்டர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்வதுடன் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வைக்க வேண்டும் என திருப்பூர் உற்பத்தியாளர்கள் சங்கம் பனியன் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவை பேரூர் படித்துறையிலும் சித்திரை சாவடி தடுப்பணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொண்டாமுத்தூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை என்பதால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலங்களான பறவைகள் பூங்கா, வண்ண மீன் காட்சியகம், முதலை பண்ணை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அதிகரிப்பால் ஒகேனக்கல் சுற்றுலா தளம் களை கட்டியது. மேற்கு தொடர்ச்சி மலையில் விடிய விடிய பெய்த சாரல் மழையால் தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள பிள்ளையார் தடுப்பணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் தடுப்பணைக்கு வரவேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். திமுக இளைஞரணியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி தலைமையில் திருச்சியில் நடந்தது. இதில் கவர்னர் அதிகாரம் குறித்து சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்புக்கு நன்றி தெரிவிப்பது உட்பட 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது சொந்த தொகுதியான குப்பத்தில் புதிய வீடு கட்டி இன்று கிரகப்பிரவேசம் செய்தார். 36 ஆண்டுகளாக வெற்றியை வழங்கி வரும் குப்பம் தொகுதியில் புதிய வீடு கட்டி குடியேறியுள்ளார். விழாவை முன்னிட்டு தொகுதி மக்கள் 30,000 பேருக்கு விருந்தளிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் தேசிய கொடி ஏந்தி படகு பேரணி செல்ல பாரதிய ஜனதாவினர் ஏற்பாடு செய்தனர். படகில் செல்ல போலீசார் அனுமதி மறுத்தனர். தடையை மீறி படகில் செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் படகில் ஏறி பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் தனது மனைவி மகனுடன் காரில் திருப்பூருக்கு சென்றுள்ளார். மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது ஈஸ்வரனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் கார் கட்டுப்பாட்டை இழந்து சக்தி தியேட்டர் காம்பவுண்ட் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் 3 சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். அருகில் இருந்தவர்கள் 3 மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கார் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மருதமலை அடிவாரத்தில் குப்பைகள் மற்றும் மருத்துவக் கழிவுகளை கொட்ட வந்த சோமையம்பாளையம் ஊராட்சியின் டிராக்டரை அப்பகுதி மக்கள் சிறைபிடித்ததுடன் ஊராட்சி ஊழியரிடம் விசாரித்தனர். அனுமதியின்றி இங்கு குப்பைகள், பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்படுவதால் வனவிலங்குகளும் சுகாதாரமும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு எதிராக சிறப்பு புலனாய்வு குழுவினர் கடந்த பிப்ரவரி மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் மே 28ஆம் தேதி சென்னை மகளிர் கோர்ட் தீர்ப்பு வழங்க உள்ளது. குமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பதால் பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைத்து வந்து குளித்து மகிழ்ந்தனர். அருவி அருகே உள்ள கோதை ஆற்றுக்கும் சென்று படகு சவாரி செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தின் மாநில மையத்தின் மாநில பிரதிநிதித்துவ பேரவை கூட்டம் நடந்தது. இதில் மக்கள் நலன் கருதி மாநிலம் முழுவதும் காலியாக உள்ள 700 மருந்தாளுநர் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி கிராமப்புறங்களில் உள்ள காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேச முடியாத மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி புதுச்சேரியில் நடந்தது. இதில் நெய்வேலி அணி முதல் இடத்தை தட்டி சென்றது. பயங்கரவாதிகளை அழித்த இந்திய ராணுவத்தினருக்கும் பிரதமர் மோடிக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக திருப்பூரில் பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர். பாண்டிய நகர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து மண்டல அலுவலகம் வரை சென்ற ஊர்வலத்தில் ராணுவ உடை அணிந்து சிறுவர்களும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வாங்கும் பொருட்களுக்கு ரசீது தரும் எந்திரங்கள் மின் தராசுகளுடன் இணைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் சரியான எடைக்கு பொருட்களை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது.
மேட்டுப்பாளையம் வால்பாறை பகுதிகளில் பெய்து வரும் மழை மற்றும் மழையின் பாதிப்புகள் குறித்து கோவை கலெக்டர் அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகளிடம் அமைச்சர் முத்துசாமி காணொலி காட்சி வாயிலாக கேட்டறிந்தார். மழை பாதிப்பு பகுதிகளில் பேரிடர் மீட்புக் குழுவினர் 16 ஜேசிபிகள் மற்றும் உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளது. ஒரே நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் போது பிரச்சினைகளும் ஏற்படும். அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஆன்லைன் வர்த்தகம் தொடர்புடைய இணைய லிங்க் அனுப்பி 5,90,830 ரூபாயினை மோசடி செய்தவரை தூத்துக்குடி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் திருப்பரப்பு பள்ளிமுக்கு பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பது தெரியவந்தது. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஒசூரில் வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டு ஹெல்மெட்டுகளை வாங்கி சென்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விவசாய நிலத்தில் புகுந்த காட்டு யானைகள் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரம், தென்னை மரம் மற்றும் விவசாய நிலத்தை சுற்றி அமைக்கப்பட்ட வேலிகளை சேதப்படுத்தியது. வன விலங்குகளால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகளுக்கு பயிருக்கான இழப்பீடு வழங்காமல் இழுத்தடிப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தலைமை காஜி சலாவுதீன் முகமது மறைவுக்கு கவர்னர் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார். தலைமை காஜி மறைவால் ஆழ்ந்த துயரமுற்றேன். புகழ்பெற்ற முஸ்லிம் அறிஞர் மற்றும் இரக்கம் நிறைந்த தலைவராக அவர் விளங்கினார். அவரது குடும்பத்தினருக்கும் அபிமானிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த இரங்கல்கள் என்றும் கூறியுள்ளார். தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பில்லூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 8 அடி வரை உயர்ந்துள்ளது. நேற்று அணையின் நீர்மட்டம் 78 அடியாக இருந்தது. ஆனால் தற்போது 86 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் மின் உற்பத்திக்காக 6000 கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற உடுமலை எம்எல்ஏ ராதாகிருஷ்ணனின் இல்ல நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜ தேசிய மகளிர் அணி தலைவி வானதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் விழா மேடைக்கு வந்தபோது மேடையின் இருபுறமும் அதிமுக பாஜ தொண்டர்கள் சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் திமுக மகளிர் அணி சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் மற்றும் தர்பூசணி, வெள்ளரிக்காய் வழங்கப்பட்டன. வெள்ளரிக்காயில் புழுக்கள் இருந்ததால் அதை வாங்கிய பொதுமக்கள் சாலையில் வீசிச் சென்றனர். கோவை பாலக்காடு சாலை குனியமுத்தூர் அருகே சாலையோரம் இருந்த மரம் வேரோடு சாய்ந்து விழும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மரம் விழும்போது அந்த சாலையின் வழியாக வந்த கார் சரியான நேரத்தில் பிரேக் போட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மரம் விழும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பொனரி அருகே காலாப்பூர் என்ற இடத்தில் சென்ற காரின் டயர் வெடித்தது. இதனால் கார் நிலை தடுமாறி ஓடி முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதியது. இருசக்கர வாகனத்தில் சென்ற ராமமூர்த்தி என்பவர் படுகாயம் அடைந்தார். காரில் வந்த 8 பேர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கனமழையின் போது எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் தமிழக அரசின் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் முகாமிட்டு உள்ளனர். மலைப்பகுதிகளில் அவர்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கேத்தி பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் கேத்தி ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உள்ள ராட்சத கற்பூர மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் கயிறு கட்டி மரக்கிளைகளை இழுத்து அகற்றினர். மரம் விழுந்ததால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்கா முன்புள்ள சாலையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடந்தது. கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் தப்பாட்டம், சிலம்பம் முதலானவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்து அவர்களையும் ஆட வைத்தது. தமிழக அரசில் மிக குறைந்த ஊதியத்தில் வேலை செய்யும் சத்துணவு பெண் ஊழியர்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறது. மற்ற அரசு பெண் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 12 மாத கால மகப்பேறு விடுப்பை அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி திண்டுக்கல்லில் நடந்த சத்துணவு ஊழியர்கள் மாநில மாநாட்டில் பேசும்போது கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மதுரையிலிருந்து தேனி நோக்கி வேகமாக சென்ற தனியார் பேருந்து சைக்கிள் மீது மோதிய விபத்தில் சைக்கிளை ஓட்டி வந்த 40 வயதான கூலி தொழிலாளி நாகேந்திரன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். போலீஸ் விசாரணை நடக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் காண்ட்மா மாவட்டத்தில் திருமண விழாவில் பங்கேற்ற 45 வயது பழங்குடியின பெண்ணை 2 பேர் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதுடன் அவர் மீது தாக்குதல் நடத்தி தப்பிச் சென்றனர்.
உறவினர்களால் மீட்கப்பட்ட பெண் பரிதாபமாக இருந்தார். போலீசார் இது தொடர்பான வழக்கில் கூட்டு பாலியல் செய்த 2 பேரை கைது செய்தனர். இந்த சம்பவம் மத்திய பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொச்சிக்கு பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி சென்ற சரக்கு கப்பல் கடலில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. கப்பலில் இருந்த ரசாயனம் கடலில் விழுந்து நீரில் கலந்தது. கப்பல் நிர்வாகம் இந்திய அதிகாரிகளிடம் உதவி கோரினர். அதைத் தொடர்ந்து 2 கப்பல்களும் ராணுவ ஹெலிகாப்டரும் மீட்பு பணியில் ஈடுபட்டது. 24 பணியாளர்களை பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. ரசாயனம் கொட்டிய இடத்தை ஆபத்தான பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கரை ஒதுங்கும் பொருட்களை பொதுமக்கள் தொட வேண்டாம் என கடற்படை அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது சொந்த தொகுதியான குப்பத்தில் புதிய வீடு கட்டி இன்று கிரகப்பிரவேசம் செய்தார். 36 ஆண்டுகளாக வெற்றியை வழங்கி வரும் குப்பம் தொகுதியில் புதிய வீடு கட்டி குடியேறியுள்ளார். விழாவை முன்னிட்டு தொகுதி மக்கள் 30,000 பேருக்கு விருந்தளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று இரவு பெய்த கனமழைக்கு காசியாபாத்தில் ஒரு காவல் நிலையம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி எஸ்ஐ வீரேந்திர மிஸ்ரா என்ற காவலர் உயிரிழந்தார். இடிபாடுகளில் சிக்கிய போது ஏற்பட்ட பலத்த காயங்களால் மிஸ்ரா இறந்ததாக மூத்த காவல் அதிகாரிகள் தெரிவித்தனர். வடகிழக்கு மாநில முதலீட்டாளர் மாநாடு டில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் 2 நாட்கள் நடந்தது. இந்த மாநாட்டில் ரூபாய் 4.30 லட்சம் கோடி முதலீடுகளுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளன. இதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் அடுத்த பொருளாதார சக்தியாக மாறுவதற்கான களத்தை அமைத்துள்ளது என மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்த ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து திருச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் தேசிய கொடி ஊர்வலம் நடத்தினர். இதில் மிக நீள தேசிய கொடி ஏந்தி காங்கிரஸ் தொண்டர்கள் ஜெய்ஹிந்த் கோஷம் எழுப்பினர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி உத்திர ஆழி தேரோட்ட விழா நிறைவாக கமலாலய குளத்தில் தெப்பத்தில் பார்வதி சமேத கல்யாண சுந்தர சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தெப்பத் திருவிழாவில் திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு ஊர்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிழாவை கண்டுகளித்தனர். கரூர் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் வைகாசி பெருந்திருவிழாவை ஒட்டி திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் கவிதா, மண்டல தலைவர் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் கல்யாண மகாதேவி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மணல்மேடு மாரியம்மன் புற்றடி மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி அம்மனுக்கு சீர்வரிசை எடுக்கும் விழா நடைபெற்றது. பெண்கள் அனைத்து வகையான பழங்களைக் கொண்டு 121 தாம்பாளத்தில் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை எடுத்து வந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த களராம்பட்டி ஸ்ரீ காளியம்மன் மாரியம்மன் கோயிலில் நடந்த மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோயில்பட்டியில் கன்னிமூல கணபதி மற்றும் காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை ஆதீனம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் மகுட்சவ மகாபாரத பெருவிழா நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகள நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாரியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், கரும்பு தொட்டில் எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருந்து கம்பத்திற்கு பால், தண்ணீர் ஊற்றி வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கல்லப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கெங்கையம்மன் கோயிலில் சிரசு திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற வழிநெடுகிலும் ஆடு கோழிகளை பலியிட்டும் மலர் மாலை மற்றும் எலுமிச்சை பழம் மாலை ஆகியவற்றை சிரசு மீது வீசியும் வழிபட்டனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் உப கோயிலாக உள்ள கொடைக்கானல் குறிஞ்சியாண்டவர் கோவிலில் மலர் வழிபாடு விழா நடந்தது. பக்தி பாடல் புகழ் தியா பேபி முருகன் குறித்த பாடல்கள் பாடினார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் நல்லியம்பாளையம் ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் 9வது ஆண்டாக 1008 பால்குட தீர்த்தாபிஷேக விழா நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ கைலாசநாதருக்கு பன்னீர், இளநீர், பால், சந்தனம், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், அரிசி மாவு முதலான பொருட்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி கும்பிட்டனர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் 48 நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு சிறப்பு யாகமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடந்தன.
காசி விஸ்வநாதர் சன்னதி, அம்மன் சன்னதி, பாலமுருகன் சன்னதிகளின் நுழைவாயில்கள் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களை கவர்ந்தன. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்குவதற்காக பஹ்ரைன் நாட்டுக்கு சென்றுள்ள பாஜ எம்பி பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய இந்திய குழு பஹ்ரைன் நாட்டு ஆலோசனை குழு தலைவர் அலி பின் சலே அல் சலைவை சந்தித்து பேசியது. பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக இந்திய குழுவினர் அப்போது நன்றி தெரிவித்தனர். இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கருணாயர் இடம்பெற்றுள்ளார். இந்திய அணிக்கு மீண்டும் தேர்வு செய்யப்பட்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கருணாயர் கூறினார். இந்த செய்திக்காக மிகுந்த ஆவலுடன் காத்திருந்தேன். கடந்த 12-16 மாதங்களாக சிறப்பாக விளையாடி வருகிறேன். என்னால் முடிந்த ஆட்டத்தை நிலையாக கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையுடன் செயல்பட்டது பலனை கொடுத்துள்ளது என்றார். சூரி நடிப்பில் வெளியான மாமன் படத்தில் சூரியின் அக்காவாக சுவாசிகாவும் மனைவியாக ஐஸ்வர்ய லட்சுமியும் நடித்திருந்தனர். அப்போது ஐஸ்வர்ய லட்சுமிக்கு தனது நடிப்பின் மீது சந்தேகம் ஏற்பட நள்ளிரவு 3 மணியளவில் நடிகை சுவாசிகாவுக்கு மெசேஜ் செய்து, நான் நல்ல நடிகை என்று நினைக்கிறீர்களா? என் வேலையை நான் சரியாக செய்து வருகிறேனா என்று கேட்டாரா? இதனை சுவாசிகா ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய சூரி, ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் இதுபோன்ற சந்தேகம் எழுவது இயல்புதான். ஐஸ்வர்ய லட்சுமி நிச்சயமாக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார் என்றார். தெலுங்கு சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகை கோமாளி பிரசாத் சமீபத்தில் வெளியான ஹிட் தி தேர்ட் கேஸ் படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்தார். தற்போது தமிழ் படம் ஒன்றில் ஒப்பந்தம் ஆகியுள்ளார். இது பற்றி கோமாளி பிரசாத் கூறுகையில், தமிழ் மொழி மீதுள்ள காதலால் சரளமாக பேச கற்றுக்கொண்டேன். இயக்குநர்கள் சி. பிரேம்குமார், அல்போன்ஸ் புத்திரன், மணிகண்டன் படங்களில் பணிபுரிய ஆசை. நடிகர் அஜித் என் ஃபேவரட், என் இன்ஸ்பிரேஷன். அவருடைய பணிபுரிய விருப்பம். நான் நடிக்கும் தமிழ் படம் பற்றி தயாரிப்பு நிறுவனம் முறைப்படி அறிவிக்கும் என்றார். மலையாள சினிமாவின் இளம் எடிட்டர் ஷமீர் முகமது. இவர் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண், கியாரா அத்வானி நடித்து வெளியான கேம் சேஞ்சர் படத்தின் எடிட்டராக இருந்து பின்னர் பாதியில் விலகினார். இதற்கான காரணம் குறித்து ஷமீர் கூறுகையில், இயக்குநர் ஷங்கர் பணியாற்றும் விதம் பிடிக்கவில்லை. அது ஒரு பயங்கரமான அனுபவம். படத்தின் முதல் கட்ட நீளம் 7.5 மணி நேரமாக இருந்தது. அதை 3 மணி நேரமாக குறைத்தேன். நான் விலகியதும் வேறொரு எடிட்டர் இன்னும் குறைத்தார் என கூறியுள்ளார். மலையாளத்தில் அறிமுகமான நடிகை மாளவிகா மோகனன் தமிழிலும் சில படங்களில் நடித்துள்ளார். தற்போது பிரபாசுடன், ராஜா சாப் மோகன்லால் உடன், இருதய பூர்வம் கார்த்தியுடன் சர்தார் 2 படங்கள் கைவசம் உள்ளன. இதில் சர்தார் 2 பற்றிய கேள்விக்கு மாளவிகா பதில் அளித்தார். பெரும்பகுதி படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டது. ஜூன் மாதம் படப்பிடிப்பு முடிவடைந்துவிடும். தமிழில் எனது அடுத்த படம் பற்றி சர்தார் 2க்கு பிறகு அறிவிக்கிறேன் என கூறினார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு நடித்த தக் லைஃப் படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆகிறது. படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய சிம்பு, படத்தில் நான் பேசிய ஒரு டைலாக்கை வைத்து கமலுக்கு அடுத்து சிம்புதான் என பலரும் கூறுகின்றனர். கஷ்டப்பட்டு உழைத்து நெட்டையாக, குட்டையாக, அசிங்கமாக, அழகாக, விதவிதமாக நடித்துதான் கமல் தனக்கான இடத்தை பிடித்துள்ளார். அவர் இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது. கமலை ஒரு ஏணியாக பார்க்கிறேன். அவரை மதித்துதான் மேலே செல்வேனே தவிர மிதித்து அல்ல என பேசினார். அர்ஜுன் ரெட்டி அனிமல் படங்களை இயக்கிய சந்தீப் ரெட்டி வங்கா அடுத்ததாக பிரபாஸை வைத்து ஸ்பிரிட் படத்தை இயக்க உள்ளார். இதில் நாயகியாக அனிமல் படத்தில் நடித்த திருப்தி டிம்ரி நடிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். படம் வெளியாக உள்ள அனைத்து மொழிகளிலும் குறிப்பிட்டு அந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளனர். அதாவது தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட இந்திய மொழிகள் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், சீனா, கொரியன், ஜப்பான் மொழிகளிலும் ஒரே நேரத்தில் படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளனர்.